அழிந்தது அதிமுக திமுக, மாற்று சக்தியாக உருவெடுத்த எல்ஜேகே. தமிழக அரசியலில் அரங்கேறும் அதிரடி மாற்றம். நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் பல்வேறு எதிர்பாராத மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. 60 வருடங்களுக்கு மேலாக மாறி மாறி தமிழகத்தை ஆண்ட 2 திராவிட கட்சிகளையும் துடைத்து எறிந்திருக்கிறார்கள் தமிழக மக்கள். இதில் அதிமுக அழிவின் விளிம்பில் இருந்து கொண்டிருக்க, மறுபக்கம் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பலத்த அடி வாங்கி எழுந்திருக்க முடியாமல் ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சிகளில் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறது திமுக. மேலும் திமுக முக்கிய புள்ளிகள் பலரும் வழக்குகளை எதிர்நோக்கி தங்களை பாதுகாக்கவே படாத பாடுபட்டு கொண்டிருக்கையில், இதில் எங்கே வந்து விழுந்த திமுகவை தூக்கி நிறுத்தப் போகிறார்கள் என்பதுதான் இன்றைய தமிழக அரசியலின் யதார்த்தம். அந்த வகையில் திமுக அதிமுக 2 கட்சிகளும் அழிந்து கொண்டிருக்கையில், மாற்று சக்தியாக உருவெடுத்துள்ள லட்சிய ஜனநாயக கட்சி தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்று வந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பாண்டிச்சேரியில் உள்ள காமராஜர் நகர் தொகுதியில் சுமார் 53% வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அரசியல் பார்வை தன்னுடைய தாய் பூமியான தமிழகம் பக்கம் திரும்பியிருக்கிறது. பொதுவாகவே தன்னுடைய கட்சியின் மேல்மட்ட நிர்வாகிகளை தேர்வு செய்வதில் வல்லமை பெற்றவரான சார்லஸ், தமிழகத்தின் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளராக நெல்லை ஜீவாவை கடந்த மே 31ஆம் தேதி நியமிக்கிறார். நியமித்த மிக குறுகிய காலத்திலேயே தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நெல்லை ஜீவா சுற்றுப்பயணத்திற்கு பலன் கிடைக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் மாற்றுக் கட்சியில் இருந்தும் புதியதாகவும் பலரும் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்து வருகிறார்கள். ஒரு பக்கம் திமுக அதிமுகவில் இருந்து பலரும் வெளியேறி மாற்று கட்சியை நோக்கி பயணிக்க, மறுபக்கம் மாற்றுக் கட்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியில் பலரும் இணைவது இனி திமுக அதிமுகவுக்கு தமிழகத்தில் இடமில்லை. 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று எல்ஜேகே தான் என்பதை பார்க்க முடிகிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். மக்கள் நலன் சார்ந்து ஆர்டிஐ அணி, ஹியூமன் ரைட்ஸ் அணி என்ற 2 வித்தியாசமான அணிகள் எல்ஜேகேவில் உள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக ஆவணங்கள் எடுத்து உதவி செய்யும் நோக்கில் ஆர்டிஐ அணியும், எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அநீதி நடந்தால் அவர்களுக்கு நீதி பெறும் வகையில் ஹியூமன் ரைட் அணி என 2 வித்தியாசமான பிரிவுகள் மக்களுக்கு பலனை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது. மேலும் மிக குறுகிய காலத்திலேயே இளைஞர் அணி, வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, ஐடி விங், மாணவர் அணி என தமிழகத்தில் வலுவான அடித்தளமிட்டு எல்ஜேகே அசூர வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. குறிப்பாக அணி பிரிவுகளுக்கு பிற கட்சிகளில் முக்கியத்துவம் இல்லாத நிலையில் எல்ஜேகேவில் அணி பிரிவுகளுக்கு கொடுக்கப்பட்டு வரும் முக்கியத்துவம் கட்சியில் இணைந்து வரும் நிர்வாகிகளுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது. புதுச்சேரியில் காமராஜர் நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற குறுகிய காலத்தில் அந்த தொகுதி மக்களுக்கு சார்லஸ் மார்டின் செய்து வரும் நலத்திட்டம் குறித்த செய்திகள் தமிழக மக்கள் மத்தியில் வெகுவாக கவர்ந்து வருகிறது. மேலும் சிவகங்கை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் மார்டின் குடும்பத்தினர். அந்த வகையில் தங்களின் தமிழக மக்களின் குறைகளை தேடி தேடி கண்டுபிடித்து தீர்க்கக்கூடியவர்கள்தான் சார்லஸ் மார்டின். அந்த வரிசையில் ராமநாதபுரம் கமுதியில் உள்ள நாராயணன் காவேரி கால்வாயை சுமார் 54 கிலோமீட்டர் தொலைவில் தங்கள் சொந்த பணத்தில் தூர்வாரி கொடுத்தவர்தான் எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின்.